பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாத பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி, பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க, நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும். அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு, அதிரசம், ஒட்டவடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வறுத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிசாரமாக கடகத்தில் வர்றார், ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார். மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார், துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார். மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துலா ராசியிலேருந்து விருட்சகத்தில் போய் ஆட்சியாக உட்கார போகிறார். மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர பகவானோட பயிற்சியும் இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியாக. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துலா ராசியில் இருப்பார். ஏன்னா துலா ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம். ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாத பாதிக்கு அப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது. சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யம தீபம் ஏற்றுவோம். ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஏன்னா யம தீபம் ஏற்றி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது, நல்லா காலையில் கறி சாப்பிட்றது, மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்காஸ்தானம் செய்வோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது. ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா, நம்ம இருட்டு, குளிர்ச்சி, இது ரெண்டு தான் நரகம். ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும். ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா, சொல்லியிருப்பாங்க எண்ணெய் டஸ்ட்டில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி, அந்த பயம். அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சோம்பலாக இருக்கும். ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும், பகலோட தன்மைகள் குறையும், வெப்பத்தோட தன்மையில் காற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லு காற்றடிக்கும், காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி, ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த விஷயங்களை, ஏன்னா இது எல்லாமே பருவகால மாற்றம், பருவகால மாற்றங்களுக்கு ஏற்றாப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம தீபாவளி அன்றைக்கி கங்காஸ்தானம் குளிச்சிடுவோம், அதோட கிடையாது. கங்காஸ்தானம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, இந்த காலகட்டத்தில் கங்காஸ்தானம் என்பதுக்கு குளிக்கணும், சுடு தண்ணியில் குளிக்கணும். ஏன்னா கங்காஸ்தானம்னாவே சுடு தண்ணியில் குளிக்கிறது தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய உடனே கங்காஸ்தானம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம், இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன்னு நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும். ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள், அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும், ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது. வறண்ட உணவுகள், ஆயில் ஐட்டமாக எடுக்கணும். ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றது,
வறண்ட முறுக்கு அதிரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர்த்தன்மை நல்லாயிருக்கும் அப்படி. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா, அப்போ ஏன் அதிரசம் முறுக்கெல்லாம் செய்கிறதில்லை நம்ம. ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது. ஏன்னா நம்ம இன்றைக்கி பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம். தீபாவளி ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போச்சு. போய் புது படம் பார்த்துட்டு 4 பட்டாசு வெடிச்சுட்டு கவர்மெண்ட் கவுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன். ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது. அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும். ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குது என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இந்த மாத தொடக்கில் ரொம்ப ஒரு பிரச்சனை, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ இந்த மாதத்துக்கு 50% அப்புறமா ஒரு 27ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். வேலையில் ஒரு சுமூகமான போக்கு இருக்கும். ஆனாலும் என்னென்னாக்கா ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனம் அமைதியாக இருக்கு, அப்படியே ஒரு பரபரப்பாகவே தான் இருக்கும். ஏன்னா அது பரபரப்பு என்பது உங்களோட உடம்புல ஊறி போன விஷயம். ஏன்னா எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த ரகசிய தகவல்கள் எல்லாரை பற்றின சீக்ரெட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. சீக்ரெட் சொன்னவங்களாம் நிம்மதியாக தூங்கிடுவோம். ஸோ அடுத்தவர்கள் நல்ல அடுத்தவர்கள் தொழில் சார்ந்த சிந்தனைக்கு அட்வைஸ் கொடுத்து உங்களால் எந்த ஒரு சுய முயற்சி செய்ய முடியாமல் தவிர்ப்பீங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளோ நாள் நீங்கள் செய்த இஷ்ட தெய்வ வழிபாட்டோடைய அந்த பிரதிபலன்கள் இந்த கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறது, இல்லை கும்பாபிஷேகங்களை பங்கேற்பது, இல்லை கும்பாபிஷேகத்தில் ஒரு பொறுப்பை ஏற்று நடத்துவது, இந்த மாதிரியான நிறைய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் எவ்வளோதான் எல்லா விஷயம் இருந்தாலும் மனம் பார்த்திங்கன்னா சுகத்தை தேடி இருக்கும். சோகமாக இருக்கணும், புரியுதுங்களா? எந்த ஒரு வேலை செய்யக்கூடாது, நம்ம உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு சோம்பேறித்தனம் மனசில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சீர்படுத்திட்டிங்கன்னா, இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயம் உங்களை சோர்வாக்கும். அதிகப்படியான பணி சுமையினால் நீங்கள் சோர்வடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் சரியான முறைக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.